லெட்ஸ் மேக் தந்த சட்னி எப்படி செய்யறது வீடியோக்குள்ள பார்க்கலாம். பாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். எங்கள் வீட்டுக்குள்ளே போவோம். காலை டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து இட்லி, பிரண்டை, சட்னி. இது எல்லாம் பயப்படுவீங்க, பயப்பட தேவையில்லை. இதை நல்லா கழுவிட்டு அரிஞ்சிட்டு நல்லா போட்டு வதக்கணும், அவ்வளோதான். இந்த மிளகாய் இந்த அளவுக்கு வச்சுக்கணும், புளி வச்சுக்கணும், தேங்காய், வெங்காயம், தக்காளி இதை போட்டு உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டீங்கன்னாக்க நல்லா ஆற வச்சு அரைச்சி கடுகு உத்தரவு போட்டு தாளிச்சா சட்னி சூப்பர். காமிக்கிறோம், இப்போ வதக்கிறது. இது தெரிக்கும், அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். இந்த இதெல்லாம் போடுறதுட்டு தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. போட்டு வதக்கிறாக்க நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதையும் போட்டுருவேன். இது நல்லா ஆரோக்கியமாக சட்னி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்பயுமே சேர்த்துக்கலாம், கிடைக்கிறப்ப சேர்த்துங்க. அது உப்பு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கு தேவையான உப்பு அது போட்டு வச்சு அவ்வளோ. இது நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு தக்காங்க. இது நல்லாயிருக்கும். சட்னிக்கு அரிசி அது கொள்ளாது, பயப்பட வேணாம். நல்ல ஹெல்த்தியான சட்னி. தேங்காய் சட்னி தக்காளி எப்படி செய்கிறோம் இதை செஞ்சு பாருங்கள். நல்லா அரைச்சி இப்போ வந்து அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுருவோம் பாருங்கள். கடுகு, கருவேப்பிலை. இது நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்ல சட்னி இது. கடுகு உப்பு போட்டுங்க 2. சூப்பராக இருக்கும். சூடாக இட்லி வச்சு சாப்பிடுங்க. மழை காலத்துக்கு உடம்புக்கு ஹெல்த்தி இந்த சட்னி. டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை அவ்வளோதான். இப்போ சூடாக இட்லி வச்சு சாப்பிடுங்க. சூப்பரான சட்னி, பிரண்டை சட்னி ட்ரை பண்ணுங்க. இந்த இட்லி சாப்பிட்டு சாப்பிடுங்க. சட்னி வச்சு சாப்பிடுங்க. எப்பயுமே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அரைச்சிட்டு டிஃபன் அரைச்சி சாப்பிடுங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய வழி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி என்னன்னு தெரியும், தெரியாதவங்க தெரியாது. இந்த இப்போ மறுபடியும் இருக்கிறவங்க வாய்ப்பாங்க. எங்கள் பேரை சாப்பிட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால் இப்போ நாங்கள் சுட சுட வச்சு சாப்பிட்றோம். நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி கூட சாப்பிடுவீங்க. அதுதான் சூப்பராக அரிக்குன்னு பயப்படாதீங்க. நல்லா வதக்கிடுங்க. இதாக நாங்கள் வதக்கமாக எவ்வளோ சட்னி வச்சுருக்கோம். எல்லாம் இதே பத்தாது, சரியாகப்படும். இட்லியெல்லாம் சரியாகப்படும். வாங்க, வாங்க சாப்பிட. தேங்க்யூ.